ஓம் முருகா போற்றி போற்றி. செந்தில் வேளா போற்றி போற்றி என்று பதிவிடு. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மனக்கஷ்டம், மனக்குழப்பம், இன்னும் பலவிதமான யோசனைகள் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக இருந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு மனதில் குழப்பங்களும் வலிகளும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள் இங்கு ஏராளமானவர்கள் தங்கங்களே. நீ மட்டுமல்ல, அனைவருக்கும் மனதில் வலி இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரே ஒரு மருந்து இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான். இது என் பிள்ளையான உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். நான் ஏங்குகிறேன் உன்னிடம் பேசுவதற்கு. முடிந்தால் திருச்செந்தூரின் சன்னதிக்கு, ஆலயத்துக்கு சென்று ஒரு 5 நிமிடம் இந்த திருச்செந்தூர் முருகனிடம் பேசித்தான் பாரு. உன் மனக்குழப்பங்களை தீர்த்து வையுங்கள் முருகா என்று கேட்டுத்தான் பாரு. நிச்சயம் அதற்கான பலனை 1 வாரத்திற்குள் உன்னால் அனுபவிக்க முடியும். முடிந்தால் திருச்செந்தூர் முருகனின் பிள்ளைகள் முயற்சி செய்துதான் பாருங்களேன். உங்களுடைய மன வேதனை நிச்சயம் 1 வாரத்தில் தீர்க்கப்படும், காணாமல் போய்விடும். பல பேரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி உணர்ந்தீர்கள் என்றால் நானும் உணர்ந்திருக்கிறேன் என்பதை பதிவிடுங்கள். குழப்பங்கள் நிறைந்திருக்கும் தருணத்தில் நிச்சயம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அவரிடம் மனம் விட்டு ஒரு நிமிடம் உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் சொல்லி குழப்பத்திற்கான தீர்வை எல்லாம் கேட்டு 5 நிமிடம் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி வேண்டி பாருங்களேன். நிச்சயமாக மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு கிடைத்தே தீரும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தேன்னா பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்கணும்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சேரக்கூடிய செல்வம் நிலையாகத்தான் இருக்குமா? நிச்சயம் நிலைத்திருக்காது. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்க கிட்ட செல்வம் நிற்கவே நிற்காது, சேராது. தேவையற்ற வீண் செலவு தான் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு உன் திருச்செந்தூர் முருகனின் மந்திரம் என்ன தெரியுமா? மனசார திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைச்சு தினமும் 21 முறை சொல்லிட்டு வரணும். திருச்செந்தில் ஆண்டவரே போற்றி போற்றி என்று சொல்லணும். அல்லது செந்தில் ஆண்டவரே போற்றி, செந்தில் குமரனே போற்றி, இப்படி 21 முறை சொல்லிட்டு வர்றது மிகவும் நல்லது. இந்த மந்திரமானது செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், 21 முறை திருச்செந்தூர் முருகனை போற்றி என்று சொன்னாலும் சரி, திருச்செந்தில் ஆண்டவரே என்று சொன்னாலும் சரி, செந்தூர் முருகனை என்று சொன்னாலும் சரி, திருச்செந்தூர் செந்தில் குமரனே போற்றி என்று சொன்னாலும் சரி, இந்த மந்திரத்தை சொன்னால் செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது நான் சொல்வதை கேள். யாருக்கும் கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, கஷ்டப்படுத்தினவங்களும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போகும். நீ இழந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வேண்டுமா? நீ இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்க வேண்டுமா? அப்போ இந்த 21 முறை இந்த மந்திரத்தை சொல்.
உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி படிக்கு வந்து விட்டாய். உனக்கான துன்பங்கிற இருண்ட காலம் முடிஞ்சு இன்பங்கிற வெளிச்சத்தான காலத்தில் அடி எடுத்து வைக்கப் போகிறாய். இந்த முருகனின் பார்வை உன்னட்டத்தான் இருக்கு. உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கவலையையும் ஆபத்தையும் உன்கிட்ட இருந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் இந்த முருகனின் பார்வை. கலங்கக்கூடாது. உன்னை நிலைகுலையச் செய்கிற உன்னுடைய தோல்விகளிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தயவு செய்து பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் தவறாக முடியாது. சந்தோஷமாக இருப்பாய். முருகன் இருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார்னு நம்பிக்கையோடு உன் வேலையை செய். வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற நிதர்சனமான உண்மை. இருளுக்கு பின் தான் வெளிச்சம், வெளிச்சத்துக்கு பெருதான் இருள். ஆக வாழ்க்கை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம். வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணர மாட்டாய். இருளில் ஆழ்ந்து அதை உணரும் போதுதான் வாழ்க்கையை நீ உணருவாய். ஆக இந்த முருகனின் பிள்ளை, நீ பயப்படக்கூடாது. உனக்கான பாதையில் நீ செல்லணும். அதுவும் அற்புதமாக செல்லணும். உனக்கான பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக இந்த திருச்செந்தூர் முருகன் சர்வ நிச்சயமாக பிரகாசமாக்குவேன். ஆனால் நீயோ இப்போது ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருந்தாய். அதனால்தான் உன்னிடம் முருகன் பேச ஏங்கினேன். இந்த நேரம் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஏங்கினேன். ஏக்கத்தோடு இருந்தால் என் பிள்ளை நிச்சயமாக கேட்கும் என்று எனக்கு தெரியும். அதை தவிர தேவையில்லாமல் யோசிக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. மனதில் பக்குவம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும். எந்த கஷ்டத்தையும் சுலபமாக கடந்து வந்து விடுவாய். தன்னம்பிக்கையோடு இரு. நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நான் முடிவு கட்டப் போகிறேன், தீர்வு தரப்போகிறேன். நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு. அனைத்தையும் இந்த முருகன் முடித்து தருகிறேன். இனி உன்னை தேடி உனக்கானது அனைத்தும் உன் கையில் கிடைக்கும், தேடி வரும். திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி. செந்தில் ஆண்டவரே போற்றி போற்றி. செந்தூர் முருகனே போற்றி போற்றி. செந்தில் குமரனே போற்றி போற்றி.